Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சோசியல் சயின்ஸ் சாப்டர் 14 எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அரவுண்ட் அஸ் தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவ் ஆர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் கிளாசிஃபைடு, எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை நம்ம எப்படிலாம் வந்து கிளாசிஃபை பண்றோம், எப்படிலாம் வந்து டிஃபரன்சியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாட் ஆர் டிஃபரன்ஸ் தீஸ் ஆக்டிவிட்டிஸ் டு பி குரூப்டு இன்டு செக்டார்ஸ், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன டிஃபரன்சியேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஆர் த 3 செக்டார் இன்டர் கனெக்டட், இந்த செக்டார் வந்து இருக்கு, இந்த 3 செக்டாருமே ஒன்னோடு ஒன்னு வந்து எப்படி வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். First, monetary value. Monetary value na என்னது? Value of something that can be measured in terms of money. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் நம்ம என்ன கொடுத்துதான் வாங்குறோம், காசு கொடுத்துதான் வாங்குறோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மானிட்டரி வேல்யூன்னு சொல்லுவோம். Introduction. In chapter 13, we learned about two types of activities, economic and non-economic. Activities that create monetary value are called economic activities. We also learned about the importance of non-economic activities. To understand these activities better, we will learn how economic activities are classified and what differentiated them in this chapter. இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்க்க போறோம். ஒன்னு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், இன்னொன்னு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா மானிட்டரி வேல்யூஸ், நம்ம காசு கொடுத்து செய்யற வேலை இல்லைன்னா காசு கொடுத்து வாங்குற பொருள், இது எல்லாமே எதுல வரும், எக்கனாமிக்ல வரும். அதே மாதிரி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எதெல்லாம் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல வரும் அப்படிங்கறத பத்தி இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். Over the decades, the number of economic activities has increased tremendously. For example, earlier most people were involved in activities such as agriculture, livestock rearing, production of tools, pottery and weaving cloth. As societies progressed, the number of economic activities through which people earned their livelihood increased vastly. Over the decades, ஒரு 10, 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப ட்ரமெண்டஸா எப்படி ஆயிருக்கு அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்பு வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி வந்து என்னென்ன வேலையெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், லைஃப் ஸ்டாக் ரீடிங், ப்ரொடக்ஷன் ஆஃப் டூல்ஸ், பாட்ரி மேக்கிங், வீவிங் கிளாத் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நாள் போக போக அக்கவுண்டிங் வந்து அப்கிரேட் ஆக ஆக நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்ன செஞ்சுட்டே இருந்தது, அப்டேட் ஆயிட்டே இருந்தது. Today, there are diverse economic activities such as manufacturing computers, mobile phone and drones, working in banks, schools and hotels, driving various types of vehicles for transportation, making furniture, tailoring clothing using machines, creating software, repairing refrigerator and washing machine, etc. Classifying all these activities help us to understand how they function and these links they have with each other. வந்து நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் கம்ப்யூட்டர் வந்து மேனுஃபேக்சர் ஆயிடும். அதே மாதிரி மொபைல் ஃபோனு, ட்ரோனு, பேங்க்ல வேலை பார்க்கறது, ஸ்கூல் ஆர் ஹோட்டல்ல வேலை பார்க்கறது, நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து டிரைவ் பண்றது, ஃபர்னிச்சர் மேக் பண்றது, டெய்லரிங் பண்றது, சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றது, ரெஃப்ரிஜிரேட்டரை ரிப்பேர் பண்றது, வாஷிங் மிஷினை ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி நிறைய வேலை என்ன செஞ்சிருக்கு. இந்த வேலைகள் எல்லாத்தையும் நம்ம எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்றோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். The classification of economic activities into economic sectors. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து எக்கனாமிக் செக்டார்ஸா வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா பிரிக்க போறோம். சம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் சிமிலர் கேரக்டரிஸ்டிக் அண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் தே கேன் பி grouped together or classified into broader groups called economic sector. The three main types of economic sector are primary, secondary and tertiary economic sector. இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து சிமிலர் கேரக்டரிஸ்டிக்கோட இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 3 குரூப்ல வந்து கிளாசிஃபை பண்ண போறோம். அது என்னென்ன குரூப் அப்படின்னா பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்டியரி செக்டார். Primary sector na enna? The group of activities that involve extraction of raw materials directly from nature such as farming, fishing, ஃபாரஸ்ட்ரி எக்ஸெட்ரா. குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை வந்து நம்ம பிரைமரி செக்டார்ல வந்து சொல்லுவோம் அப்படின்னா நேச்சரோட டைரக்டா கனெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி செக்டார்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மிங், ஃபிஷிங், ஃபாரஸ்ட்ரி இவங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, நேச்சரோட டைரக்டா கனெக்ட் ஆயிருப்பாங்க. இவங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி செக்டார்னு சொல்லுவோம். Those economic activities in which people are directly depend on nature to produce goods known as primary activities or primary sector economic activities. எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து நேச்சரோட டைரக்டா டிபெண்ட் பண்ணி இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் ஆர் பிரைமரி செக்டார்னு சொல்லுவோம்.
For example, work involving cultivation of grains and vegetables from agriculture farms, collecting wood from forest, extracting coal from mines, fish from fisheries, egg from poultry farms, etc. All primary sector economic activities. Primary sector வந்து நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம் அப்படின்னா கல்டிவேஷன் ஆஃப் கிரெயின்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ல இருந்து கல்டிவேட் பண்றதை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா உட்டை வந்து கலெக்ட் பண்றதை சொல்லலாம். மைன்ல இருந்து கோலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதை சொல்லலாம், அல்லது ஃபிஷ் வந்து பிடிக்கிறத சொல்லலாம், அல்லது எக்க வந்து கலெக்ட் பண்ணி ஃபார்ம்ல இருந்து கொண்டு போய் சேல் பண்றது. இது எல்லாமே இதுலதான் வரும், பிரைமரி செக்டார்ல தான் வரும். The most primary activities are agriculture, mining, fishing, raising livestock, forestry, etc. Below are some of the types of activities within the primary sector. Most common primary activities வந்து எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா agriculture, mining, fishing, raising livestock, forestry. இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா common primary activities சொல்லலாம். Greenhouse farming, mining, fishing, forestry, ரேசிங் லைவ் ஸ்டாக், இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா பிரைமரி செக்டார்ல வரும். செகண்டரி செக்டார் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். த குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் தட் இன்வால்வ்ஸ் ப்ராசஸிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் பிரைமரி செக்டார் இன்டு ப்ராடக்ட் ஃபார் சேல் ஆர் கன்சம்ப்ஷன். செகண்டரி செக்டார் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்ப பிரைமரி செக்டார் வந்து என்ன செய்வாங்க, நேச்சரோட கனெக்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்லுவோம். அந்த நேச்சரோட கனெக்ட் ஆனவங்க வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒருத்தங்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அந்த போர்ஷன் வந்து என்ன செய்வாங்க, சேல் பண்ணுவாங்க இல்லையா. இவங்களதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா செகண்டரி செக்டார்னு சொல்றோம். Secondary activities, economic activities in which people are dependent on output of the primary sector and transform them to produce goods are known as secondary activities or secondary sector economic activities. The secondary sector is the construction of buildings, roads, etc. and providing utilities like water, electricity, gas and other such necessities. It is also include the manufacturing of product in factories and production unit in to process raw materials from the primary sector into some other form that can be further sold or consumed. Some examples of secondary sector activities include the processing of grains obtained from agricultural field to make flour in mills, extraction of oil from groundnut and processing of tea leaves to derive tea. Similarly, wood from the forest is converted into furniture and paper. Cotton is used to make cloth and steel from iron ore to use to make automobiles like cars, trucks, etc. Primary sector கலெக்ட் பண்ணத சேல் பண்ற போர்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி செக்டார்னு சொல்லுவோம். செகண்டரி பீப்புள் வந்து யாரோட அவுட்புட்டா இருப்பாங்க அப்படின்னா பிரைமரி செக்டாரோட அவுட்புட்டா தான் இருப்பாங்க. இந்த செகண்டரி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து பிரைமரி செக்டார் இல்லாம செகண்டரி செக்டார் என்ன செய்ய முடியாது, ரன் பண்ண முடியாது. செகண்டரி செக்டார்ல எதெல்லாம் வரும் அப்படின்னா பில்டிங், ரோடு, கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரொவைடிங் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், இது எல்லாமே இதுல தான் வரும், செகண்டரி செக்டார்ல தான் வரும். அதே மாதிரி இப்போ பிரைமரி செக்டார்ல வந்து ஃபார்ம்ல இருந்து கொண்டு வருவாங்க இல்லையா, இப்ப பீனட் கொண்டு வருவாங்க. அந்த பீனட்ல இருந்து என்ன செய்வாங்க, ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோகோனட்ல இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, இது எல்லாமே இதுல தான் வரும், செகண்டரி செக்டார்ல தான் வரும். இருந்து ஃப்ளோரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதே மாதிரி ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, டீ லீவ்ஸ்ல இருந்து டீ பவுடரா வந்து ப்ரொவைட் பண்றது, இது எல்லாமே இதுலதான் வரும், செகண்டரி செக்டார்ல தான் வரும். செகண்டரி செக்டருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஆட்டோமொபைல் ஃபேக்டரி, டெக்ஸ்டைல் ஃபேக்டரி, பார்மசூட்டிக்கல் ஃபேக்டரி, ப்ரொடக்ஷன் யூனிட், இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா செகண்டரி செக்டாருக்கு கீழே தான் வரும். ஆட்டோமொபைல் ஃபேக்டரி வந்து அயன் ஊர்ல இருந்து தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. அயன் ஊர் எங்க இருந்து கிடைக்கும், பிரைமரி செக்டார்ல இருந்து கிடைக்கும். டெக்ஸ்டைல் ஃபேக்டரி வந்து காட்டன்ல இருந்து வர த்ரெட் வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ காட்டன் வந்து எங்க இருந்து கிடைக்கும், பிரைமரி செக்டார்ல கிடைக்கும். அப்போ செகண்டரி செக்டார் வந்து யாரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, பிரைமரி செக்டாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா இன் 2022ல வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் லைக் கார், பஸ், இது எல்லாமே எவ்வளவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு வந்து மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா 45 lakhs வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லைக் ட்ரக், இது எல்லாமே எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னா 10.3 lakhs வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. வீலர் லைக் ஆட்டோ, இது எல்லாமே எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 8.6 lakh வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. 2 வீலர் 2 crores வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. Tertiary sector na enna? A group of activities that involves the provision of service which complement both primary and secondary sector such as transportation, banking and management of business.
பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெர்டியரி செக்டார்னு சொல்லுவோம். நம்ம பேங்கிங், மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிசினஸ், டிரான்ஸ்போர்டேஷன், இது எல்லாமே எதுல வரும்? டெர்டியர்ல வரும். Tertiary activities. All those economic activities that provide support to people involved in primary and secondary activities are called tertiary activities or tertiary sector economic activities. These include service that we may not be able to see but which still play a very important role. For example, the driver of a truck transport grains and vegetables from the farm to a factory or the primary sector. வந்து நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டெர்டியரி செக்டார்னு சொல்றோம். இப்ப எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிரைவர் வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து ட்ரக் டிரான்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கிரைன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருந்து ஃபார்ம்ல இருந்து ஃபேக்டரிக்கு வந்து கொண்டு போறாங்க. ஃபார்ம் அப்படிங்கிறது எதுல வரும்? பிரைமரி செக்டார்ல வரும். ஃபேக்டரி அப்படிங்கிறது எதுல வரும்? செகண்டரி செக்டார்ல வரும். டிரைவர் ஆஃப் ட்ரக் அப்படிங்கிறது எதுல வரும்? டெர்டரி செக்டார்ல வரும். பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டாருக்கு வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டெர்டியரி ஆக்டிவிட்டிஸ் சொல்றோம், ஆர் டெர்டியரி செக்டார்னு சொல்றோம். The fruit or vegetables vendors sell the farm produce to household consumers. Similarly, doctors, nurses, teachers, lawyers, and pilots provide their services to those who need them. There are technicians who repair and service electronic items including mobile phone and television. Mechanics who repair vehicles like car and tractor, and electronics who ensure regular supply of electricity. Their service make our lives easier. Similarly, communication service through mobile and internet, software development and service at hotel, restaurant, bank, school, hospital, airport, shop, warehouse, etc. are all example of tertiary sector economic activities. This sector is also called a service sector. Tertiary economic activities நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். ஏன்? பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டாருக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டெர்டியரி செக்டார்னு சொல்லுவோம். அதனாலதான் இதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டார்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து என்னென்ன வேலை எல்லாம் வரும் அப்படின்னா நர்சஸ், டீச்சர்ஸ், லாயர்ஸ், பைலட்ஸ் இவங்க எல்லாருமே இதுலதான் வருவாங்க, டெர்டியரி செக்டார்ல தான் வருவாங்க. இப்ப வந்து ஒரு டெக்னீசியன் வந்து இருக்காங்க, அவங்க வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி மொபைல் போன் எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மெக்கானிக் எதுலதான் வருவாங்க? டெர்டியரி செக்டார்ல தான் வருவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரீசியன் வந்து எதுல வருவாங்க? டெர்டியரி செக்டார்ல தான் வருவாங்க. ரெஸ்டாரண்ட், பேங்க், ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், ஏர்போர்ட், ஷாப், வேர்ஹவுஸ், இதுல இருக்கிற எல்லாருமே இதுலதான் வருவாங்க, சர்வீஸ் செக்டார்ல தான் வருவாங்க. செக்டாருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், சர்வீஸ் அட் ரெஸ்டாரண்ட், இது எல்லாமே சர்வீஸ் அட் ஏர்போர்ட், ரீட்டைல் ஸ்டோர், இது எல்லாமே இதுல தான் வரும், டெர்டியரி செக்டார்ல தான் வரும். இன்டர்டிபெண்டன்ஸ் அமங் செக்டார், 3 செக்டார் இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த 3 செக்டார் வந்து எப்படி வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். The 3 types of economic activities or economic sector play an important role in the process of conversion of natural raw materials into finished products for final consumption. Let us go on an imaginary excursion to a village in Anand district of Gujarat to study an interesting example where we will understand how the 3 sectors are interconnected to support each other. எனவே பார்த்தோம் 3 economic activities இருக்கு. அந்த 3 economic activitiesம் ஒன்னோட ஒன்னு வந்து இன்டர்கனெக்டடா தான் இருக்குன்னு பார்த்திருக்கோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு அது எந்த அளவுக்கு இன்டர்கனெக்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ குஜராத்ல ஆனந்த் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜினரி ஸ்டோரி வந்து பார்க்கலாம். டெய்ரினா என்ன? பிளேஸ் வேர் மில்க் இஸ் கலெக்டட் அண்ட் ஸ்டோர். எங்க வந்து மில்க் வந்து கலெக்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்றாங்களோ அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெய்ரின்னு சொல்லுவோம். கோஆபரேட்டிவ் ஃப்ரம் ஃபார்ம் டு பிளேட். டெய்ரி கோஆபரேட்ல இருந்து இப்போ வந்து ஒரு ஃபார்ம்ல இருந்து எப்படி வந்து நம்ம பிளேட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். தீஸ் டேஸ் farmers in Gujarat greet the day with the clinking of milk pails and the happy moves of their best friends. Their cows and are buffaloes. Cows have a special place in the lives of the farmers and their families. The farmers milk the cows and sell their milk to the dairy nearby. At the end of the month, they get paid for the milk based on its quantity and quality. However, this was not the case about 50 years ago.
ஃபார்மர்ஸ்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா கவ் அண்ட் பஃபலோ வந்து அவங்களோட ஃப்ரெண்டாவே என்ன செய்வாங்க, அவங்க வீட்டுல ஒருத்தங்களாவே வளர்க்க வந்து ஆரம்பிப்பாங்க. அப்படி வளர்க்கும் போது அந்த கவ் அண்ட் பஃபலோல இருந்து மில்க வந்து எடுப்பாங்க. மில்ஸ் அந்த பால் பாத்திரத்துல இருந்து பாலை வந்து எடுத்து அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல போய் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. அந்த ஸ்பெஷல் பிளேஸ்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா யாரெல்லாம் மில்க் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு வராங்களோ அந்த எல்லா ஃபேமிலிஸ் எங்க வந்து என்ன செய்வாங்க பாலை வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டோர் பண்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டெய்ரின்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்ல வந்து பால் பண்ணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணையில போய் என்ன செய்வாங்க அவங்க கலெக்ட் பண்ண பால் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் மந்த்லி அவங்க என்ன செய்வாங்க காசு வந்து கொடுப்பாங்க. ஆனா 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க, this is the amazing story of milk cooperative named Anand Milk Union Limited. In the early 1940s, farmers in Anand district would sell milk to the neighboring villages. குஜராத்ல இருக்கிற ஒரு மில்க் சொசைட்டி மில்க் கோஆபரேட்டிவ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட்னு சொல்றாங்க. 1940ஸ்ல வந்து இந்த ஆனந்த் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற வில்லேஜுக்கு போய் தான் என்ன செய்வாங்க மில்க் எல்லாத்தையுமே சேல் பண்ணுவாங்க. கோஆபரேட்டிவ் நம்ம எதை சொல்லுவோம், a group of people who voluntarily come together to meet their economic and social needs in a formal way. They own the cooperative and decision are taken by the members and collectively. இப்போ வந்து நம்ம பால் எடுக்கிறவங்கள தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப யாரெல்லாம் வந்து மாடு வந்து வளர்க்குறாங்களோ யாரெல்லாம் பால் எடுத்து விற்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க ஒரு இடத்துல வந்து மீட் பண்றதுக்கான ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கோஆபரேட்டிவ்னு சொல்லுவோம். இப்ப மிடில்மென்னா யாரு, a person who buy goods from producer and sell them to consumer. middlemen charge a fee for this service. middlemen யார சொல்லுவோம் அப்படின்னா கறந்துட்டு வந்து பண்ணையில வந்து அந்த டெய்ரி பிளேஸ்ல வந்து சேல் பண்றாங்க. அங்க இருந்து யாரு வாங்குவாங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பர்சன் வாங்குவாங்க. அந்த தேர்ட் பர்சன் என்ன செய்வாங்க ஒருத்தங்க வீட்லயும் போய் இல்லைன்னா ஒரு குட்டி குட்டி வில்லேஜுக்கும் போய் என்ன செய்வாங்க சேல் பண்ணுவாங்க. அந்த தேர்ட் பர்சனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மிடில் மேன் சொல்லுவோம். பால் பண்ணையில இருந்து 10 rupeesக்கு பால் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மேன் என்ன செய்வாங்க 15 rupeesஆ கன்சியூமர்ட்ட வந்து சேல் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு லாபம் வரும், 1 லிட்டருக்கு வந்து 5 rupees லாபம் வரும். இதுதான் அவங்களுக்கான காசு. அவங்களுக்கான காசை அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. They would have to cycle or walk to nearby village to sell the milk under scorching heat. As you know, milk spoils or curdles very fast in hot weather. Farmers had to sell the milk quickly before it could spoil. This was a lot of effort for the small amount of money they would earn. So they depend on people called middlemen who would buy the milk in bulk at meager price from the farmers and sell it in the market. Many times the farmers felt cheated and harassed by the middleman. இந்த farmer வந்து cow and buffaloல இருந்து milk எடுத்து அவங்களே போய் சேல் பண்றது வந்து சாத்தியம் கிடையாது. ஏன், அவங்க வந்து அவங்களோட மாடு எல்லாத்தையும் அவங்க cow and buffaloக்கு சாப்பாடு வைக்கணும், அந்த பிளேஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கரெக்டா என்ன செய்யணும் பால் எல்லாத்தையுமே கறந்துட்டு வந்து அந்த பிளேஸ்க்கு கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம அவங்களே போய் ஒரு வில்லேஜுக்கும் சைக்கிள்லயோ இல்ல பைக்லயோ போய் அவங்களால என்ன செய்ய முடியாது சேல் பண்ண முடியாது. தெரியும் பால் வந்து என்ன செஞ்சிரும் சீக்கிரமே கெட்டு போயிரும். அது வெயில் டைம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமே கெட்டு போயிரும். அப்ப என்ன செய்யணும் அந்த கெட்டு போகிற டைம்குள்ள ஸ்பாயில் ஆகுறதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் அந்த மில்க் எல்லாத்தையும் சேல் பண்ணணும். அப்போ அவங்களால என்ன செய்ய முடியாது. அதுக்குதான் யாரு வருவாங்க அப்படின்னா மிடில் மேன் ஒரு தேர்ட் பர்சன் வந்து வருவாங்க. அந்த தேர்ட் பர்சன் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அந்த மார்க்கெட் அந்த டெய்ரி பிளேஸ்ல வந்து வாங்கிட்டு போயிட்டு அங்க இருந்து என்ன செய்வாங்க அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒருத்தங்களுக்கும் ஒரு வில்லேஜுக்கும் போய் அல்லது ஒரு வீட்டுக்கும் போய் அவங்க வந்து மில்க வந்து சேல் பண்ணுவாங்க. நிறைய டைம்ஸ் வந்து ஃபார்மர்ஸ் வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மிடில் மேன் வந்து ரொம்ப நம்மள சீட் பண்ணிட்டாங்க, நம்மள ஹராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இது நிறைய இடத்துல நடக்கவும் செய்யுது. One day, the farmers collectively approached Sardar Vallabhbhai Patel, a prominent national leader, with their problems. He advised them to form a cooperative to become independent and stop relying on the middleman. As a cooperative, the farmer would be able to buy and sell milk as a group, taking care of the entire operation of milk collection, processing, and distribution themselves. The farmers took Sardar Vallabhbhai Patel's advice. எல்லாமே என்ன நினைச்சாங்க, இந்த மாதிரி தேர்ட் பர்சன் மிடில்மேன் வந்து நம்மள வந்து சீட் பண்றாங்க ஹராஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்ச உடனே அவங்க அந்த ஃபார்மர்ஸ் எல்லாரும் சேர்ந்து யார போய் பார்த்தாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். இவங்க வந்து யாரு அப்படின்னா ஒரு நேஷனல் லீடர். இந்த லீடரை போய் அவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. அப்போ சர்தார் வல்லபாய் படேல் அப்படிங்கிற நேஷனல் லீடர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு கோஆபரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. சரி, நீங்க கோஆபரேட் வந்து ஃபார்ம் பண்ணி அந்த கோஆபரேட் மூலமா நீங்க மில்க் எல்லாரும் என்ன செய்யணும் ஒரு குரூப்பா சேர்ந்து வந்து வேலை பார்க்கணும். எப்படி வந்து குரூப்பா வேலை பார்க்கலாம், ஒரே
ஒரே டைம்ல மில்க் வந்து கலெக்ட் பண்ணி அந்த மில்கை வந்து எந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணுமோ அந்த மாதிரி கரெக்டா ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும், சேல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சர்தார் வல்லபாய் படேல் வந்து சொன்னாங்க. இந்த ஃபார்மர்ஸ் வந்து அது அட்வைஸ் வந்து எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு கோஆபரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அமுல் வாஸ் செட் அப் இன் 1946 அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் திரிபுவன்தாஸ் படேல், லாயர் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் டாஸ் குரியன் அண்ட் இன்ஜினியர் ஹூ வாஸ் ஒர்க்கிங் அட் அ டெய்ரி ஃபேக்டரி இன் மும்பை. இப்போ வந்து 1946ல வந்து அமுல் அப்படிங்கிற ஒரு கோஆபரேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து யாரு வந்து லீடரா இருக்காங்க அப்படின்னா திரிபுவன்தாஸ் படேல் அண்ட் வர்கீஸ் குரியன் வந்து லீடரா வந்து இருக்காங்க. இந்த திரிபுவன்தாஸ் படேல் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா லாயர் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர். வர்கீஸ் குரியன் வந்து யாரு அப்படின்னா டெய்ரி ஃபேக்டரி, மும்பைல வந்து ஒரு டெய்ரி ஃபேக்டரியில வந்து ஒர்க் பண்ண இன்ஜினியர். சோ இவங்களுக்கு வந்து ஒரு டெய்ரி ஃபேக்டரி வந்து எப்படி வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு தெரியுங்கிறதுனால இவங்க 2 பேரும் தான் அதோட லீடர்ஷிப்பா வந்து இருந்தாங்க. பாஸ்டரைசேஷன்னா என்ன அப்படின்னா a process by which milk is preserved through heating to a specific temperature to kill harmful bacteria. பாஸ்டரைசேஷன்னா என்ன அப்படின்னா மில்க் வந்து பிரிசர்வ் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்டரைசேஷன் சொல்லுவோம். அதை வந்து எந்த டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணா அதுல இருக்க ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா எல்லாமே நம்மளால அழிக்க முடியும் அப்படிங்கறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாஸ்டரைசேஷன் சொல்லுவோம். ஃபேக்டரின்னு எதை சொல்லுவோம், பில்டிங் ஆர் குரூப் ஆஃப் பில்டிங் வேர் குட்ஸ் அண்ட் ஆர் மேனுஃபேக்சர் or various components are put together to make the final product. சிங்கிள் பில்டிங் ஆர் குரூப் ஆஃப் பில்டிங்ல வந்து குட்ஸ் வந்து நம்ம என்னென்ன குட்ஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோமோ வச்சு நம்ம ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்டரின்னு சொல்லுவோம். ரீட்டைல்னு எதை சொல்லுவோம், த சேல் ஆஃப் குட்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் யூஸ் பை த என் கஸ்டமர் ரேதர் தென் ஃபார் ரீசேல். ரீட்டைல் அப்படிங்கறத எதை சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டில வாங்குறவங்கள தான் நம்ம ரீட்டைல்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்போர்ட்னு எதை சொல்லுவோம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் one country and sold to buyers or consumers in another country. எக்ஸ்போர்ட்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா குட்ஸா இருக்கட்டும் சர்வீஸா இருக்கட்டும் இதை வந்து ஒரு கண்ட்ரில வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். This initiative brought farmers, including women, together and gave them control over the production and sale of milk. The milk producer collectively made their own decision on all matters such as production, pasteurization, and sale of milk. The tasks were shared by everyone, which helped raise their income gradually. They did not need the middleman anymore and became like one big family. அந்த கோஆபரேட் சிஸ்டம்ல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய விமனும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா இப்ப வந்து மில்க் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா மில்க் மேனும் எல்லா மில்க் ப்ரொடியூஸ் பண்ற எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு ஃபேமிலியா ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா அவங்களோட ஒரு வேலையும் ஒருத்தங்க என்ன செஞ்சாங்க பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ டைம் அவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சது, சேவ் ஆக ஆரம்பிச்சது, அவங்களோட இன்கமும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. As more and more farmers began to see the benefit of the cooperative, it continued to grow. The quantity of milk that was being collected was so huge that the farmers decided to make other product out of it. They set up factory in Anand and began to produce butter and milk powder. இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, இந்த கோஆபரேட்டிவ்ல வந்து சேர ஆரம்பிச்சாங்க. அப்படி மில்கை அவங்களால என்ன செய்ய முடியல, சேல் பண்ண முடியல. அப்ப அந்த மில்க வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆனந்த் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு ஃபேக்டரி வந்து ஓபன் பண்ணாங்க. ஃபேக்டரி நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பொருளை வச்சு நம்ம இன்னொரு பொருள் மேக் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம ஃபேக்டரின்னு சொல்லுவோம். இப்ப அதுல இருக்கிற மில்க் எல்லாத்தையும் அதுல வந்து எக்ஸஸ் ஆன மில்க் எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மில்க் பவுடர் ப்ரொடியூஸ் பண்ணி அதையும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. The cooperative has a wide range of product made at many milk processing plant and factories all over India. Can you name a few? The product are then transported and sold in both small and large retail shops all over the country. In fact, they also export the
products to the several countries around the world. It is not amazing. ஒரே ஒரு கோஆபரேட்டிவ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப அந்த கோஆபரேட்டிவ் வந்து கண்ட்ரி ஃபுல்லா நிறைய அந்த கோஆபரேட்டிவ் மூலமா ரீட்டைல் மட்டும் என்ன செய்யலாம் அவங்க பண்ணல, எக்ஸ்போர்ட்டும் பண்ணாங்க. அத போக மிச்சம் இருந்தது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. எக்ஸ்போர்ட்னா என்ன, அதர் கண்ட்ரிக்கும் என்ன செஞ்சாங்க, சென்ட் பண்ணாங்க. In this fascinating story, the farmers of this cooperative milk their cows to sell milk later. This kind of economic activities is called the primary sector economic activity because the product milk is derived directly from the natural source. வந்து யார ரிலேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மர்ஸ் தான் ரிலேட் பண்ணி இருந்துச்சு. இப்ப ஃபார்மர்ஸ் வளர்த்த கவுல இருந்து மில்க் எடுத்து அந்த மில்க்ல இருந்து தான் கோஆபரேட்டிவ் சிஸ்டம் வந்து வந்துச்சு. வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பிரைமரி செக்டாருக்கு கீழே தான் வரும். இஸ் தென் ப்ராசஸ்ட் அண்ட் கன்வெர்டட் ஃப்ரம் one farm into another. Milk powder, ghee, cheese, butter and many other in the factories. These economic activities are called secondary sector economic activities. இப்ப அந்த மில்க் வந்து ஸ்டோர் பண்ற அந்த கோஆபரேட்டிவ் நம்ம என்னன்னு சொன்னோம், பிரைமரி செக்டார்னு சொன்னோம். அந்த கோஆபரேட்டிவ்ல இருந்து மில்க் பவுடர், கீ, சீஸ், பட்டர் இது எல்லாமே மேக் பண்ண ஃபேக்டரி நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி செக்டார் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம். What does Amul do with all the product it makes? It sells them in various places. Amul uses lorries and trucks as well as railway, air and shipping service to transport its product. It has set up a retail store and supplies milk and milk product to other shops in towns, cities and villages all over Gujarat as well as in different states across India. Here transportation, trading and retail is a tertiary activity. அப்படிங்கிற ஃபேக்டரியில இருந்து என்ன செஞ்சாங்க, நிறைய ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணி செல் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்காக அவங்க நிறைய லாரிஸ், ட்ரக் இது எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லாரிஸ், ட்ரக் இதுல எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து மில்க் ப்ராடக்ட் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரீட்டைல் பண்ணாங்க. இதுல மட்டும் அவங்க பண்ணல, ஆல் ஓவர் இந்தியாலையும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல என்ன செஞ்சாங்க, இந்த மில்க் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணாங்க. இந்த மில்க் ப்ராடக்ட் சேல்ல வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டெரிட்டரி ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். Just like Amul, there are many other milk cooperative under brands such as Nandini from Karnataka, Mother Dairy from Delhi NCR, Avin from Tamil Nadu, Vijaya from Andhra Pradesh, Kevi from Nagaland, Sudha from Bihar, Veka from Punjab. Can you name etc. Can you name one cooperative around you that helped groups like farmers, person with disabilities and women to come together and has brought prosperity to their lives? இந்த அமுல் மட்டுமே என்ன செய்யல, ரன் ஆகல. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல டிஃப்ரெண்ட் நேம்ல வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி அப்படிங்கிறது கர்நாடகால இருந்து வருது. அதே மாதிரி டெல்லி என்சிஆர்ல இருந்து மதர் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து ஆவின் இருக்கு. ஆந்திர பிரதேசல இருந்து விஜயா அப்படிங்கிறது இருக்கு. நாகாலாந்துல வந்து கெவி அப்படிங்கிறது இருக்கு. பீகார்ல சுதாங்கிறது இருக்கு. பஞ்சாப்ல வந்து வேர்கா அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் நிறைய கோஆபரேட்டிவ் சிஸ்டம் வந்து இருக்கு. With the help of the images below, let's see how the books you study are made. The image show the transformation of bulb, wooden fiber of a tree into paper and after printing into textbook. இப்போ பிக்சர்ல வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம படிக்கிற புக் வந்து எப்படி எல்லாம் மேட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். உட்டை எல்லாத்தையுமே கட் பண்ணுவாங்க. கட் பண்ண உட்டை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸ்டோர் பண்ணதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை என்ன செய்வாங்க, ஃபேக்டரிக்கு வந்து கொண்டு போவாங்க. ஃபேக்டரிக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்க, பேப்பரா மேக் பண்ணுவாங்க. பேப்பரா மேக் பண்ணதை ஃபேக்டரியில கொண்டு போய் என்ன செய்வாங்க, பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம், ஸ்டோர்ல போய் புக்கா வாங்குவோம். None of the activities that were part of the process from extracting bulb from the trees to making paper and finally producing book would have been possible had it not been for all three sector working together. ஒரு வுட்ல இருந்து ஒரு புக் வந்து எப்படி வருது அப்படின்னா பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிட்டரி செக்டார் இந்த மூணு செக்டாரும் ஒன்னா வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம கைக்கு என்ன கிடைக்கும், புக்கு கிடைக்கும். இது இந்த ஒரு வேலைக்கு மட்டும் இல்ல, எந்த வேலையா எடுத்துட்டாலும் சரி இந்த மூணு செக்டாருமே ஒன்னோட ஒன்னு இன்டர் கனெக்ட் ஆகி வேலை செஞ்சா மட்டும்தான் நமக்கான பொருள் நமக்கு கிடைக்கும். These days used paper is recycled to make newspaper. Recycling just 1 ton of paper saves 17 trees as well as 2.5 cubic meter of landfill space. Where waste is dumped, it also takes 70% less energy and water to recycle paper than to make newspaper from wood bulb.
இப்ப நம்ம பேப்பரை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ரீசைக்கிள் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் சேவ் ஆகுது அப்படின்னா ஒரு டன் பேப்பரை நம்ம ரீசைக்கிள் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு ட்ரீஸை ப்ரொடக்ட் பண்ணலாம். 17 ட்ரீஸை நம்ம அழிக்காம இருக்கலாம். நம்ம ஒரு இடத்துல கொட்டி வச்சு அந்த இடம் எவ்வளவு அடைக்கும் அப்படின்னா 2.5 கியூபிக் மீட்டர் லேண்ட் ஸ்பேஸை நம்மளால என்ன செய்ய முடியும், சேவ் பண்ண முடியும். நம்ம ஒரு வுட்ல இருந்து புதுசா பேப்பர் ரெடி பண்றதுக்கு பேப்பரை நம்ம ரீசைக்கிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜியும் 70% என்ன செய்ய முடியும், நம்ம சேவ் பண்ண முடியும். இதோட இந்த லெசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.